பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ப்ரோமோலாம் வெளியே வந்துருச்சு. இந்த வாட்டி விஜய் சேதுபதி சார் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் அந்த ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. ப்ரோமோ எப்போதும் போல ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஷோ எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீசனில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான சின்ன லீக் நமக்கு கிடச்சிருக்கு. யாரெல்லாம் சொன்னால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ வாங்க சீக்கிரம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃபரீனா அசர். இவங்களும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியலில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க. அது மக்கள் மத்தியில் ரொம்பவே ரீச் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி சீசன் 5ல் இவங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. அங்கே அவங்களோட ஃபன்லாம் பார்த்துருப்போம். இவங்க பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள ஃபரீனா மாதிரி இருக்காங்களா இல்லை வெண்பா மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்டாக பார்க்க போகிறது நேஹா. இவங்களும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். பாக்கியலட்சுமி சீரியலில் இனியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதில் வர ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இவங்களோட பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிடுச்சு. இவங்களோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்துருப்போம். இவங்க பிக் பாஸ்க்குள்ள வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூணாவது கண்டஸ்டன்ட் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அது மூலயமா இவர் பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டாரு. பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சுமே பண்ற சென்னை சிக்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்ம கூமாப்பட்டி தங்கப்பாண்டி நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஜீ தமிழ்ல சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட சேட்டையெல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்போம். ஸோ இவ பிக் பாஸ்ல வந்து என்ன பண்றாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாலாவது கண்டஸ்டன்ட் சிவரஞ்சனி, தீபக்கோட ஒய்ஃப். இவங்க லாஸ்ட் சீசன்ல இவங்க ஹஸ்பண்ட் தீபக் கண்டஸ்டண்டா இருந்தபோது ஃபேமிலி ரவுண்ட்ல உள்ள வந்திருப்பாங்க. அப்போ ஒரு நாள் உள்ள வந்ததுக்கே எல்லா கண்டஸ்டன்ட்டையும் லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க. இப்போ ரியல் கண்டஸ்டன்ட்டாகவே உள்ள வராங்க. இவங்க ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவது கண்டஸ்டன்ட் உமேர். ரீசெண்டாக நடந்த குக் வித் கோமாளி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ரொம்பவே சூப்பராக குக்கிங் ஆகட்டும் காமெடி ஆகட்டும் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாரு. ஆனால் லாஸ்ட் வீக் ரவுண்டில் எலிமினேட் ஆகிட்டாரு. எனக்கு அந்த எலிமினேஷன் பார்க்கும்போது ரொம்பவே அன்ஃபேர்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவர் ஆல்ரெடி குக் வித் கோமாளியில் எல்லாரோட மனசையும் பிடிச்சிட்டாரு. ஸோ பிக் பாஸ்லேருந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆறாவது கண்டஸ்டன்ட் விஜய பார்வதி. இவங்க நமக்கு ரொம்ப நாளாவே தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க ஒரு டிவி ஆங்கரா லைவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ ஆதி என்ன கலாய்ச்சி ரொம்பவே ட்ரெண்டிங் ஆனாங்க. அதுக்கப்புறமா குக் வித் கோமாளி ஷோவில் கோமாளியாக வந்திருந்தாங்க. ஜீ தமிழில் சர்வைவல் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ பிக் பாஸ்குள்ளேயும் வர போகிறாங்க. இவங்க கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான். ஸோ பார்க்கலாம் இவங்க பிக் பாஸ்குள்ளே என்னெல்லாம் டென்ஷன் பண்ணுறாங்கன்ட்டு. ஏழாவது கண்டஸ்டன்ட் இவங்கள நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபேமஸான பலூனக்கா அப்படிங்கிற அரோரா சென்க்ளர். இன்ஸ்டாகிராமில் கிளாமரான ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் போட்டு ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டுனாங்க. இவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு பசங்க சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க பிக் பாஸ்குள்ள வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா எட்டாவது கண்டஸ்டன்ட் பாலசரவணன். டார்லிங், குட்டி புலி, பண்ணையாரும் பத்மனும் இப்படின்னு பல தமிழ் மூவியில் காமெடி ஆக்டராக இருந்திருப்பாரு. அவரோட காமெடி ஹியூமர் சென்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். பாலா இருக்கிறதுனால இந்த சீசனில் ஃபனுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. 9வது கண்டஸ்டன்ட் சதீஷ் கிருஷ்ணன். அச்சம் என்பது மடமையா படத்தில் எஸ்டிஆருக்கு ஃப்ரெண்டாக வருவார். இவர் ஒரு கொரியோகிராஃபர். தலைவா, மாஸ்டர், RRR, திருச்சிற்றம்பலம் இப்படின்னு பல மூவிக்கு கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட டான்ஸ் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் இவரோட கேரக்டர் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ பார்க்கலாம் இந்த சீசனில் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. 10வது கண்டஸ்டன்ட் நம்மளோட ஃபேவரட் சீரியல் ஆக்டர் வினோத் பாபு. ஆதித்யா டிவியில் ஆங்கரா லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டு கலக்கப்போவது யாரு சீசன் 8ல் ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சுந்தரி நீயும் சுந்தரம் நானும், தென்றல் வந்து என்னை தொடும் இப்படின்னு பல சீரியலில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இவர் ரொம்பவே ஸ்மார்ட் அண்ட் ஹியூமரஸான ஆளு. ஸோ பிக் பாஸ் ஷோவில் இவர் என்னெல்லாம் ஃபன் பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 11வது கண்டஸ்டன்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லக்கூடிய டாக்டர் திவாகர். ரீசெண்ட் டேஸில் ரொம்ப கான்ட்ரவர்சியில் சிக்கினா இவர் இப்போ பிக் பாஸ்குள்ளே வராரு. இன்ஸ்டாகிராம்குள்ளேயே இவரோட ஆக்டிங்கை பார்க்க முடியாது. ஸோ பிக் பாஸ்குள்ள வந்து என்னெல்லாம் பண்ண போறாருன்னு தெரியல. இவருக்குன்னு இப்போ வெளியே அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பேர் இல்லை. ஆனால் இந்த ஷோக்குள்ள வந்து கண்டிப்பாக நல்ல பேர் எடுத்தே ஆகணும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்ட்டு. 12வது கண்டஸ்டன்ட் யோகலட்சுமி. டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு கியூட்டான குட்டி ரோல் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹார்ட் பீட் வெப் சீரிஸில் தேஜுங்கிற கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இவங்களை பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். க்யூட்டாக இருப்பாங்க. இவங்க பிக் பாஸ்குள்ள வந்து அதே கியூட்னஸை மெயின்டைன் பண்ணுறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 13வது கண்டஸ்டன்ட் அக்ஷிதா அசோக். இவங்களை காற்றுக்கு என்ன வேலி, சித்தி 2, அப்புறம் டான்ஸ் ஜோடி ஜான்ஸ், ஜோடி ஆர் யூ ரெடி அப்படின்னு பல சீரியல்ஸ் அண்ட் ஷோஸில் பார்த்துருப்பீங்க. இவங்களும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிருக்காங்க. அதுவும் அந்த ஓணம் சாங் சொல்லவே வேண்டாம். ஸோ இவங்க பிக் பாஸில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 14வது கண்டஸ்டன்ட் ஷபானா. இவங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். குக் வித் கோமாளி ரொம்பவே நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. செம்பருத்தி சீரியலில் கூட நீங்கள் இவங்களை பார்த்துருப்பீங்க. குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ஃபன் ஷோவில் கூட அப்பப்போ லைட்டாக டென்ஷன் ஆவாங்க. இவங்க பிக் பாஸ்குள்ளே வந்தாங்கன்னா என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அஸ்வின். குக் வித் கோமாளியில் நல்ல பேர் எடுத்து ஸ்டேஜில் பேச தெரியாமல் பேசி அந்த பேரை கெடுத்துக்கிட்டாரு. இவருக்கு குட்டி குட்டி பட வாய்ப்புகள் வந்தாலும் அந்த அளவுக்கு பெருசாக ஷைன் ஆகலை. பிக் பாஸ் அவருக்கு ஒரு கம்பேக் இருக்குமான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே, நம்ம கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த வந்த கண்டஸ்டன்ட்ஸில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோவை உங்கள் பிக் பாஸ் பார்க்குற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க.